இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு விஜய் சார்லாம் கிடச்சா அல்வா மாதிரி. ஏன்னா செம்மையாக ஆடுற ஒரு ஹீரோ இல்லை, பெஸ்ட்டு டான்ஸர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட்டு டான்ஸர் ஆடக்கூடிய ஒரு ஹீரோ. அவரெல்லாம் கிடச்சா ஒரு புது டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு இது மாதிரி, ஆஹா ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. ஸோ அங்கே தான் நீங்கள் உங்கள் இதை இது பண்ணிக்க முடியும். அங்கே தான் உங்களுக்கு என்ன எல்லாம் புதுசாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அவரை வச்சு நீங்கள் செஞ்சு பேர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அமீர் சார் சொன்னார், ஒரிஜினல் திருநகைங்களை வச்சு தான் எடுக்கலான்னு சொன்னார். நானும் அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு போனோம். போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள வச்சு தான் ட்ரை பண்ணேன். முடியலை. அப்புறம் நான் அமீர் சார்ட்ட சொல்லிட்டேன், எல்லாமே சார் அது முடியாது, இவங்கள வச்சுட்டு நம்ம பசங்க வர சொல்லி எல்லாம் கெட்டப்ப மாற்றி, எல்லாமே நம்ம பசங்க தான். ஆமாம், 2 திருநங்கை தான் இருந்தாங்க. ஒன்று கலா, ஒன்று செல்வி, பேரை கூட நான் மறக்கலன்னு. இன்னொரு விஷயம், செல்வராமன் சார்கிட்ட நீங்கள் ரொம்ப கொரியோகிராஃபி பண்ணுறது எல்லோரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறார். எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ரியாக்ஷன்லேருந்து எல்லாம் அவரே பார்த்துக்கிறார். எனக்கு அவர்கிட்ட பண்ணுறது ரொம்ப ஈஸியாக விஷயம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. விஜய் சார் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அவருக்கு ஃபாஸ்ட் வீடு வீடு ஆமாம், நீங்கள் எப்படி போவீங்க? விஜய் சார் இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு விஜய் சார்லாம் கிடச்சா அல்வா மாதிரி. ஏன்னா செம்மையாக ஆடுற ஒரு ஹீரோ இல்லை, பெஸ்ட்டு டான்ஸர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட்டு டான்ஸர் ஆடக்கூடிய ஒரு ஹீரோ. அவரெல்லாம் கிடச்சா ஒரு புது டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு இது மாதிரி, ஆஹா ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. ஸோ அங்கே தான் நீங்கள் உங்கள் இதை இது பண்ணிக்க முடியும். அங்கே தான் உங்களுக்கு என்ன எல்லாம் புதுசாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அவரை வச்சு நீங்கள் செஞ்சு பேர் எடுத்துக்கலாம். ஸோ அவரெல்லாம் கிடச்சாங்கன்னா அல்வா மாதிரின்னு சொன்னனே, அதான். இப்போ நீங்களாம் இது நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும், நாட் ஓன்லி டான்ஸ் மாஸ்டர். ஒரு புதுசாக டைரக்ட் பண்ணுறவருக்கு ஒரு விஜய் சார் கிடச்சா கூட உங்களுக்கு ஒரு இது மாதிரி, அப்போ நீங்கள் அவரை வச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை. அது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ எனக்கு அவர் கிடச்சது ஆழ்த்தோட்டு பூபதி, மின்னல் இப்படிலாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ண கூட நினச்சேன். ரொம்ப ஒர்க் பண்ணி தான் அந்த மின்னலை பிடித்து அது போட்டேன். அப்புறம் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 நாளில் முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, முடிஞ்சா என்ன நண்பா முடிஞ்சு ஆமையா நல்லா வரும்ல அப்படின்னாரு. நல்லா வரும். அப்புறம் ஒரு நாள் அந்த இன்னொரு பசங்க இருக்காங்க அந்த பாட்டில், 2 பேர், அவங்கள வச்சு எடுத்து சாங் எடிட் பண்ணி காமிச்சோன்னா அவருக்கு அப்போல்லாம் ஸ்டீன் பேக், இப்போ இந்த ஆவிட் இல்லை, அந்த பாட்டில் நான் ஸ்டீன் பேக்கில் தான் எடிட் பண்ணேன். ஸ்டீன் பேக்கில் எடிட்னா அப்போல்லாம் மார்க்கிங் தான். 2002, 2001 அப்போ தான் ஆவிட் உள்ளே வரத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது ஸ்டீன் பேக்கில் போய் நம்ம மார்க்கிங், விஜயன் சார் தான் எடிட்டர், விஜயன் சார். அப்போ நான் போய் மார்க்கிங் சொல்லணும், எந்தெந்த கட்டு என்னென்ன மார்க் பண்ணோம் அவர் மார்க் பண்ணுவார். மார்க் பண்ணிட்டா அடுத்த நாள் கிஷோர் தான், நம்ம கிஷோர் இப்போ எடிட்டர் ஆகிட்டார், இறந்துட்டார். அந்த கிஷோர் தான் அப்போ இது போட்டுட்டு இருந்தார். அவருக்கு 2 க்ளவுஸை போட்டு வெறும் அந்த ரீலை ஃபிக்ஸ் பண்ணுறதா அவர் வேலை. ரீலெல்லாம் ஒட்டுவாங்க, அந்த கட் பண்ணதெல்லாம் ரீலெல்லாம் ஒட்டுவார் அவர் கிஷோர். அப்போ அடுத்த நாள் போய் பார்த்துட்டு விஜயன் சார் பார்த்துட்டு பாராட்டினார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ அப்போ ஸ்டீன் பேக். அப்புறம் தான் விஜய் சார் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அடுத்த பாட்டு கொடுத்தாரு, மெல்லினமே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழன் கொடுத்தாரு. அப்புறம் தான் யூத் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டேன். போக்கிரி, வசந்த முல்லை, மாம்பழம், கோடம்பாக்கம் ஏரியா, வலைப்பட்டி, தவிலே அழகே தமிழ்மான், நிறைய வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, துப்பாக்கியில் அந்த வெண்ணிலவே அந்த பாட்டு நிறைய இன்னும் இருக்குது, ஞாபகம் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறதில்ல, ப்ரொடியூசர் ஒன்று தான் தருவேன்னா எடுத்து தான் ஆகணும். சார் எனக்கு 4 கேமரா கொடுங்க, 2 கேமரா கேட்க முடியாது. நான் தான் இப்போ சொல்லிட்டேனே எல்லாம் மாஸ்டர், ஜிம்மி எல்லாம் கிடையாது, இதை வச்சு தான் ஓகே சார் கொடுங்கன்னு எடுக்க வேண்டியதுதான். அப்படி அந்த இதெல்லாம் போயிடுச்சு. எத்தனை கேமரா அப்படிலாம் இல்லை,
ஒரு வேளை மாஸ்டர் 2 கேமரா வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுங்கன்னா ஓகே 2 கேமரா வச்சுக்கலாம். இப்போ 2 கேமரா வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு கேமரா தான் மாஸ்டருக்கு, வெறும் ட்ராலி தான் கிடைக்கும் மாஸ்டர், பரவாயில்லையா, அதுலேயே எடுப்போம். அதுலேயே என்ன பெட்டராக எடுத்து கொடுக்குமே. நான் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு ஒன்று சேர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரக்ஷன் பண்ணாங்களும் அதே தான். ஆமாம், இல்லை என்றைக்குமே பிகினிங்கில் நல்லாயிருக்கும், போக போக கொஞ்சம் அப்படி வரும். எல்லா இது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறணும். 45-50 டேஸ் போச்சு எனக்கு. 45 டேஸ் போச்சு. நடுவில் எனக்கு கொஞ்சம் நான் பெரிய படங்களை மிஸ் பண்ண விரும்பலை. அதனால் முன்னாடி ஒத்துக்கும் போதே கேட்டேன், பெரிய படங்கள் வரும்போது எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் பண்ணிட்டு வரேன். சின்ன படங்கள்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு தெலுங்குலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு தான் நான் குப்பைக்கு இதை பண்ணேன். நான் தான் சொன்னேன், யாரும் அப்படி ஒன்றும் வந்து படம் பண்ணுங்கன்னு யாரும் என்னை வந்து கூப்பிடலன்னு சொல்லிட்டேனே. படம் நல்லா இருக்குது, ஓகே, எல்லாம் பாராட்டினாங்க, ஓகே, அதுக்குன்னு வந்து வாங்க மாஸ்டர் உடனே படம் பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் வந்து இது வரைக்கும் கூப்பிடல சார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல படங்கள் எடுத்தால் அப்படித்தான் தெரியும். பட் ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க, ஒரு 35-40 கதை கேட்டேன். ஏன்னா யாரையும் நான் இது பண்ணி அனுப்பலை, இல்லை சார் இப்போ வாங்க அப்போ வாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ அருண் எப்படி கூப்பிட்டேனே வந்தனோ இதே மாதிரி தான், நான் யாரையும் அவாய்ட் பண்ணலை. ஏன்னா இவர் இப்போயே எப்படி பண்ணுறாரு, குப்பை கதைன்னு ஒன்று பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இவ்வளோ பில்டப்பா அப்படின்றாங்க. நம்மளை எப்படி வேணாலும் பேசுவாங்கன்ற ஒரு பயம்தான் நமக்கு. சரின்னு எல்லாமே கேட்டேன். அதாவது முடியாததையும் கேட்டேன், நல்லா இருக்கிறதையும் கேட்டேன், நமக்கு தெரியும் முடியலைன்னு இருந்தாலும் அதையும் முகத்தை காட்டாமல் கடைசி வரைக்கும் கேட்டேன். என் கூட நண்பர் ஒருத்தர் உட்காந்து கேட்டார், அவர் கேட்டால் அவர் சொல்லுவார். சரி ஓகே, நம்ம அவர் முகத்தை காட்டக்கூடாது, எதுவுமே நம்ம காமிச்சிடக்கூடாது. இல்லை ரொம்ப பெரியவங்களாம் வந்து சொன்னாங்க, பாவம் அவங்களோட கனவு எவ்வளோ நாள். பட் இருந்தாலும் நம்ம கேட்டோம். பட் ஓகே, அதில் ஒரு 3-4 கதைகள் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் கமர்ஷியலுக்குள்ளே இதுவாக நான் விரும்பலை. வாழ்வியல் கதைகளாக இருந்தால் பண்ணலாம், இல்லை நம்ம பாட்டில் நமக்கு ஒரு வேலை இருக்குது, குலதெய்வம் இருக்குது, அதனால் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துடலாம். இது வந்து கும்பாபிஷேகம் மாதிரி திடீர்னு. அதுக்கப்புறம் அவர் கும்பாபிஷேகம் பண்ண முருகர் நம்மளை கூப்பிட்டாருன்னா போவோம், இல்லைன்னா நம்ம குலதெய்வம் போவோம். நான் ஃபிக்ஸு. உங்கள் வாயில் டயர்டுன்னு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களோட போகிற பாதை க்ளோஸ். உங்கள் முன்னேற்ற பாதையை சொல்கிறேன். என்றைக்கு உங்கள் வாயிலேருந்து என்னடா இது டயர்டாக இருக்கு, என்னடா வேலை, என்னடா இது தொழில், இப்படியெல்லாம் உங்கள் நினச்சி இப்படி பேசுனீங்கன்னா அன்றைக்கி உங்களோட பாதை க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் என்றைக்குமே முடியும், செய்வோம். என்ன அது என்றைக்குமே வந்துடக்கூடாது. நீங்கள் போகிற ஸ்டெப்பில் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி போட்டிருப்பீங்க. அது வந்து டக்குனு ஒருத்தர் ஆக்ட்ரஸ் டக்கு முடிச்சாலும் யாரும் சொன்னீங்க இவ்வளோ கஷ்டமாக பண்ணது. நான் இது ரெகுலராக எல்லோரும் கேட்குறதா, நானும் உடனே விஜய் சார்னு ரெகுலராக எல்லோரும் சொல்கிற மாதிரியே சொல்லிடுவேன். அதான் எல்லோரும் இப்படி கேட்பாங்க, நானும் விஜய் சார்னு டக்குன்னு சொல்லுவேன். பட் ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி எல்லாருமே நல்லா ஆடுற ஹீரோஸ் தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா ஹீரோஸுமே சரி, இப்போ வந்து சிவகார்த்திகேயன்லாம் என்ன ஆடுறாரு. அவருக்கு நான் ஊதா கலர் ரிப்பன், கேடி பில்லா, வருத்தப்பட ரஜினி முருகன் எல்லாமே பண்ணேன். அந்த பூமி என்ன சுற்றுது என்ன படம் அது. இல்லை அவர் முன்னாடி ஆடலையே, அவர் காம்பேரிங் தானே பண்ணிகிட்டு இருந்தார் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில். நாங்கள் நாடோடிகளை முடிச்சுட்டு போகும்போது அவர் தான் அது இதுன்னு ஒரு ப்ரோக்ராமில் எங்களை இன்டர்வியூ பண்ணார். பட் அப்படியே இருக்கார் மாறாமல். நான் அவரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்போது எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சு உள்ளே குதிக்கிறது இல்லைல்ல. சில பேர் ஆர்வத்தில் உள்ளே குதிச்சிடுறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்னென்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. சில பேருக்கு லக்கீலி கிடச்சிடுது, லக்கீலி ஒன்று கிடச்சிது. அப்போ லக்காக கிடச்சிதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த லக்கு ரொம்ப நாள் ஓடாது இல்லை. அந்த லக்குக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி லக்கீலி கிடச்சதை உபயோகப்படுத்திக்கிட்டு அதிலிருந்து நம்ம என்னென்ன பிடிச்சி பண்ணணும், என்னென்ன பிடிச்சி கற்றுக்கணுன்றதை பிடிச்சிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு அந்த த்ரெட்டு கையில் கிடச்சிதுன்னா விடக்கூடாது, விட்டுறவே கூடாது. இதெல்லாம் ஒரு பொக்கிஷன் மாதிரி சினிமான்றது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. கிடச்சிதுன்னா அதை விட்டுறக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அது மாதிரி லக்கீலி கிடச்சிடும்.
ஸோ லக்கா கிடச்சிதுன்னு பாருங்கள், லக்கா வந்தவங்கலாம் அப்படியே லக்காவே திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டாங்க. அதை பிடிச்சி அது என்ன த்ரெட்டு, எவ்வளோ தூரம் போகணுன்றதை பிடிச்சி ட்ராவல் பண்ணணும், அதை விடக்கூடாது. ஸோ எல்லாருமே கற்றுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ சிவகார்த்திகேயன் வந்தார், இன்றைக்கி எப்படி பண்ணுறாரு, நான் இப்போ சூர்யா சொன்னேன் பிகினிங்கில், இப்போ என்ன பின்னுறாரு, இப்போ உதய் சார் என்ன ஆடுறாரு. ஸோ அதுதான் த்ரெட்டு கிடைக்கிறது தான் கஷ்டம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி சினிமா டக்குன்னு ஏறிட முடியாது. ஆனால் ஏறிட்டிங்கன்னா விடக்கூடாது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு என்னடா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? சொல்லி கொடுத்தது பண்ண முடிய மாட்டேங்குது, பணம் கட்டுறாங்க, அந்த மாதிரி. நான் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டேன். நான் அதெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ரொம்ப பெருசாக கிடச்சா அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறதும் கிடையாது. கிடைக்கலன்னா வருது, அவங்க ஆடலைன்னா முக்கால்வாசி சொல்லி தருவேன், முடியலைன்னா மாற்றிடுவேன், அவ்வளோதான். அவங்களுக்கு வர மாதிரி படாது, ரொம்ப போராடக்கூடாது. சார் நீங்கள் வேறு லாங்குவேஜில் படம் பண்ணும்போது அதோட அர்த்தம் எப்படி சார் புரியும்? நான் கேட்டுப்பேன். இப்போ தெலுங்கு நிறைய பண்ணுறேன், மகேஷ் பாபு சாருக்கே நிறைய பண்ணிட்டேன். தூக்குடுலேருந்து பிஸ்னஸ் மேன் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம். நிறைய இப்போ பரத்தேனும் நேனும் வரைக்கும் போன படம் வரைக்கும் மகேஷ் பாபுக்கு பண்ணேன், பவன் கல்யாணுக்கு நிறைய பண்ணேன். பண்ணும்போதே அங்கே லிரிக்கை நான் கேட்டுருவேன். இப்போ விஜய் தேவர்கொண்டாக்கு ஒரு மாண்டேஜ் சாங் எடுத்துகிட்டு வந்தோம், இதே மாதிரி உட்காந்து பேசி மாண்டேஜ். டியர் காம்ரேட்னு ஒரு படம் வரும் பாருங்கள், அதில் மூணு சாங்கும் நம்ம தான் பண்ணோம். அது ஒரு மாண்டேஜ் சாங் எடுத்தோம், ஒரு மேரேஜ் மாண்டேஜ் சாங் ஒன்று. அர்த்தத்தை நான் கேட்டுப்பேன். அங்கே என்ன லிரிக்கு, என்ன மீனிங் எல்லாமே கேட்டு தான் பண்ணுவேன். கொஞ்சம் கொரியோகிராஃபி வந்து லிரிக்கல் டச்சாகவே இருந்தால் நல்லதுன்னு நான் நினைப்பேன். லிரிக்கலை மீறி தனியாக போகாமல் லிரிக்கலோடு இருந்தால் நல்லதுன்னு நினைப்பேன். நல்லா ஆடுறதுனால கூட வச்சுட்ருக்கேன், இல்லைன்னா எங்கே வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம தானே எல்லாம் ஆடிட்டு இருக்கோம், நல்லா ஆடுவாங்க. அதனால் என்னென்னா என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாம் என் கூட இப்போ பண்ணுற எல்லாமே என் கூடவே இருந்தவங்க. 93லேருந்து என் கூட இருந்தவங்க எல்லாருமே. ஸோ இன்னும் என் கூட தான் இருக்காங்க அவங்களாம். 93லேருந்து இன்றைக்கி ஆயிடுச்சு, 25 வருஷமாக என் கூட இருக்காங்க அவங்களாம். ஸோ அவங்கள இவ்வளோ நாள் நம்ம கூட நல்லது கெட்டது சொல்லிட்டாங்க. நம்ம திட்டும் போதும் சரி, என் பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க இப்படி திட்டக்கூடாது, நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் வேணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் புதுசாக வரவங்கலாம் எதை பண்ணாலும் நல்லா இருக்குன்றாங்க. அப்போ எதை பண்ணாலும் நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு கோட்டுக்குள்ளே மாட்டிப்பீங்க, நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே மாட்டிப்பீங்க. நாளைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து சார் இது சரியில்லை இப்படி செய்யாதீங்கன்னு உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஆமாம், இன்றைக்கி கூட சாங்கில் என் அசிஸ்டன்ஸ் பார்க்க இந்த வேணாம், இந்த மூமெண்ட்டு வேண்டாம், கொஞ்சம் மாற்றுங்க. நம்ம பிகினிங்கில் ஃபாஸ்ட்டாக பண்ணோம், அப்புறம் ஒரு ஸ்லோ ஸ்டைலை பிடிச்சோம், இப்போ ஸ்லோ எல்லாம் பண்ணுறாங்க, ஸ்லோ வேண்டாம். இப்போ கூட நான் உடனே கேட்டுக்கிட்டேன், சரி ஓகே இப்போ வேறு பண்ணுறேன்னு ஒரு 2-3 ஆப்ஷன் பண்ணி காமிச்சு இதில் எது பெட்டர்னு அப்படி. எனக்கு ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் அவங்க தான். ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம செஞ்சு பார்க்குறோம். அது நல்லா இருக்குன்னு அப்புறம் தானே டேரக்டர்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டிஸ்ட்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் 25 வருஷமாக இருக்காங்க அவங்களாம் என் கூட. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மாறலன்னு தெரியுது. நம்ம மாறிட்டா ஒருத்தனும் இருக்க மாட்டான். பருத்தி வீரர்கள் சார் ஒரே கேள்வி. பருத்தி வீரர்கள் வந்து அந்த 3 பெரிய வெற்றி சார், படம் பெரிய வெற்றிக்கு அது ஒரு பெரிய காரணம். அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய காரணம், நல்ல ஓப்பனிங் இருக்குது. அது வந்து ஒரிஜினல் டான்சர்ஸ் கிராமத்தில் வச்சு கொஞ்சம் டான்சர்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்களா, இல்லை நம்ம டான்சர் சினிமா டான்சர்ஸ் எல்லாரும் மிக்ஸ் பண்ணி? இல்லை, ஃபஸ்ட்டு அமீர் சார் சொன்னார் ஒரிஜினல் திருநகைங்களை வச்சு தான் எடுக்கலான்னு சொன்னார். நானும் அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். முடியலை. அப்புறம் நான் அமீர் சார்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாமே சார் இது முடியாது, இவங்கள வச்சுட்டு நம்ம பசங்களை வர சொல்லி எல்லாம் கெட்டப்போ மாற்றி, எல்லாமே நம்ம பசங்க தான். ஆமாம், 2 திருநங்கை தான் இருந்தாங்க. ஒன்று கலா, ஒன்று செல்வி, பேரை கூட நான் மறக்கலன்னு. கலான்றவங்க கொஞ்சம் வயசானாங்க. ஆமாம் எப்படிம்பாங்க, பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடுப்பில் கையை வச்சு வளைச்சி நிலிச்சு ஆடணுன்னா அப்படின்னு சொல்லுவார்ல அவர், கன்னடத்தில் கை வச்ச மரியாதை கெட்டுவிடா, அதெல்லாம் நம்ம பையன் தான், அதெல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ முக்கால்வாசி எல்லாமே நம்ம பசங்க தான். 2 பேர் தான். 11 நாள் எடுத்தேன். ஏன்னா அது யூனிட் எல்லாம் இல்லை, லைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, லைவ் லைட்லேயே ஷூட் பண்ணாங்க ராம்ஜி சார். ஸோ அந்த கண்டினியூட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. லைட் கண்டினியூட்டி கூட பார்த்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட் முடித்தோன்னா இந்த எங்கே முடிக்கிறோமோ நாளைக்கு அந்த ஈவினிங் லைட்டில் தான் அந்த ஷார்ட்டோட கண்டினியூஷன் எடுப்போம். ஆமாம், இங்கேருந்து கிளம்பி போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஷூட்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை ஏரியா, வெயில், செம்ம வெயில், எல்லாருக்கும் கொப்பளம் வந்துச்சு. அதுவும் மே மாதம் தான் ஷூட் பண்ணோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது
கண்டினியூட்டி என்னென்ன பாட்டில்ஸு சிகரெட் இதெல்லாம் இருக்கோ எல்லாம் டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டு போயிடுவாங்க நிலத்துல மாறக்கூடாதுன்னு. ஸோ அப்படி பண்ணுவாங்க அந்த பாட்டு. அது நல்லா இருக்கும். இல்லை மதுரை பெரியகுளம் பக்கம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ பெரியகுளம் பக்கம் நிறைய ட்ரை ஏரியாயா. நல்லா இருந்துச்சு. சார் நீங்கள் சாங்ஸில் ரிஹர்சல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். சார் ஹீரோ ரிஹர்சல் கேட்டால் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு ரிஹர்சல்னால் தரமாட்டாங்க. அது செலவு அவங்கள ஹால் ரெண்டெல்லாம் கொடுக்கணும், வர பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு போகிற செலவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஸோ ஹீரோ கேட்டால் ரிஹர்சல் பண்ணுவேன். அப்போ நம்ம பசங்களை வச்சு பண்ணுவோம். நான் எனக்கு ரிஹர்சல்னால் உங்களுக்கு எதுக்கு, நீங்களே மாஸ்டர் உங்களுக்கு எதுக்கும்பாங்க. இல்லை சார் டான்ஸஸ் எதுக்கு, அவங்க தானே டான்ஸஸ், அப்புறம் எதுக்கு ரிஹர்சல் பண்ணுவேன். இல்லை ஃபேக்ட் இல்லை, அவங்க சொல்கிறது ஃபேக்ட். அதனால் ஆர்டிஸ்ட் யாராவது இப்போ சிவகார்த்திகேயன் ரிஹர்சல் கேட்டார் இந்த பாட்டுக்கு, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். அதனால் ரிஹர்சல் கேட்டார் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஆதி வச்சு ஒரு படம் பண்ணுறோம், அவரும் ரிஹர்சல் கேட்டார். இந்த மாதிரி கேட்டால் பண்ணுவோம், இல்லைன்னா தரமாட்டாங்க. டான்ஸ் கிளாஸ் எங்கே சார் பெஸ்ட்டாக இருக்கும் சென்னையில்? சேர்ந்தது எங்கே வேணாலும் சேர்ந்துக்கோங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டாக ஆகிறதும் ஆகாதும் நல்லா சொல்லி தருவாங்க. எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அப்படின்னு சொல்ல முடியாது, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ மூவி தமிழ் டப்பா தெலுங்கு தமிழ் டப்பா இல்லை ரீமேக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரீமேக் ஸ்பெசிஃபிக்காக ரீமேக். இப்போ டான்ஸ் வந்து எப்படி ஆடியன்ஸை இருக்கும், லாங்குவேஜை பொறுத்து ஆடியன்ஸை பொறுத்து எப்படி மாற்றம் பண்ணுறாங்க? ரீமேக்னா பண்ணலாம். ரீமேக்னா இப்போ நீங்கள் தெலுங்கில் ரீமேக் பண்ணுறீங்கன்னா அந்த லிரிக்கலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிடலாம். டப்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே ரீமேக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜுக்கு என்ன மாதிரி ஸ்டைல், இந்த ஸ்லோ ரிதம் ஒரே என்னென்னா இப்போ ஆமாம் சொல்கிறேன். இப்போ முன்னெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு வேறு கோட்டுக்குள்ளே இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே படம் ரீமேக் பண்ணால் கூட இப்போ நம்மெல்லாம் எப்படின்னா, இங்கே தமிழில் எப்படின்னா ஒரு பாட்டுக்குள்ளே கதை இருக்கிறது பிடிக்குது மக்களுக்கு. வெறும் டான்ஸ் ஆகாமல் அந்த டான்ஸுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி இருந்தால் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் நம்ம மக்களுக்கு பிடிக்குது. இங்கே தமிழோட ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். தெலுங்கு வந்து முன்னாடி அப்படி இல்லை. தெலுங்கு வந்து கதையை தான் நான் படத்தில் சொல்கிறேனே, நீ எனக்கு டான்ஸ் ஆடுமாங்க. முன்னாடி வெறும் டான்ஸ் தான் அப்போல்லாம். பட் இப்போ தெலுங்கு மாறிடுச்சு. இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்களும் நிறைய மாண்டேஜஸ் சாங்ஸ் எடுக்கிறாங்க. அங்கேயும் ஒரு படத்துக்கு இப்போ ஒரு டான்ஸ் பாட்டு 2 டான்ஸ் பாட்டு தான், மற்றெல்லாம் மாண்டேஜஸாக போகிறாங்க. அவங்களும் ஒரு லைவ் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரிக்குமே பேஸ் நம்ம சென்னை தான். இந்த சென்னையில் நீங்கள் பேர் எடுத்துட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஹிந்தியில் கூப்பிடுவாங்க, தெலுங்கு கூப்பிடுவாங்க, மலையாளம் கூப்பிடுவாங்க. சென்னை தான் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே டெக்னீஷியன் சைடும் சரி எல்லாமே பேஸ் சென்னை தான். ஸோ இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி அவங்களும் ரீமேக் படமாக இருந்தால் கூட ஒரு லைவ் படமாக இருந்தால் அவங்களும் அதை லைவாக தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. நான் இப்போ 2-3 படங்கள் போய் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. தெலுங்கு எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இது மாறினாலும் மாறும்ல, திருப்பியும் சர்க்கிள் மாதிரி தானே. சார் புதுப்பேட்டையில் வரியா சாங் பண்ணி அது ஸ்டார்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த இடம் இருக்குல்ல சார், ஸ்பீக்கர் பக்கத்தில் சாங் போட்டு வந்தாங்க. ஆமாம், அது எப்படி சார், அது நீங்கள் பண்ணுறதா இல்லை அவர் கான்ட்ரிபியூஷன் தான் உங்கள் கான்ட்ரிபியூஷன் சார்? அந்த அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு, சிலோரான் சாரோட இதுவும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மாஸ்டர் இந்த ஸ்பீக்கரை வச்சு ஸ்பீக்கரில் வர மாதிரி சொல்லுவோன்னாரு. அப்போது ஸ்பீக்கரில் வர மாதிரி சொல்லுவோன்னாரு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், அப்போ டன் 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 அப்படி பண்ணுவோமா சார், ஸ்டாப் லாக் மாதிரி பண்ணுவோமா சார் என்ன மாஸ்டர் என்னார். அப்படி சில விஷயங்களை பேச தான் டெவலப் ஆகும். நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு இருப்போம்ல, அதை நீங்கள் இப்போ இவங்ககிட்டலாம் சொல்லி இப்படி பண்ணலாம் நம்ம வந்து அது இன்னும் டெவலப் ஆகும். ஸோ அந்த இடத்துல அவர் தான் சொன்னார், ஸ்பீக்கரை வைப்போம் இவங்கெல்லாம் இப்படி வச்சுருவோம் மாஸ்டர் எல்லாம். ஆனால் இன்னொரு விஷயம், செல்வரான் சார்ட்ட நீங்கள் ரொம்ப கொரியோகிராஃபி பண்ணுறது எல்லோரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறார். எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ரியாக்ஷன்லேருந்து எல்லாம் அவரே பார்த்துக்கிறார். எனக்கு அவர்கிட்ட பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் ஆட வைக்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்லை ஆட கஷ்டம் அது இல்லை சார். பட் அந்த கேரக்டர் ஆட வைக்கலாம் ஃபீல் பண்ண அந்த ஹியூமர் சென்ஸாக இல்லை. அது நம்ம சொன்னோம். அவரை டான்ஸாக அந்த காலை தூக்கி ஆடுறது அன்றைக்கி வரல, காலெலாம் வலி எடுத்துக்கிட்டு என்னால் முடியலைன்ட்டார். அப்புறம் அன்றைக்கி பேக்கப் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு அடுத்த நாள் வர வச்சு திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டான்ஸ் இருக்குது. அது டான்ஸாக இல்லாமல் அது ஒரு அரசியல் மேட்டராக பண்ணலாமா சார்னு சும்மா கேட்டேன். எப்படி மாஸ்டர்னா நான் பண்ணி காமிச்சேன், நாங்களாம் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணி காமிச்சேன் ஆடுன்னு.
நல்லா இருக்குன்னாரு. அது இருக்கும்ல ஒரு பிட், அவர் வேஸ்டில் இந்த பக்கம் பிடிச்சி இந்த பக்கம் அவர் அது ஒன்று பண்ணி காமிச்சோம், நல்லா இருக்குன்னாரு. சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறது நல்லா இருக்குன்னா எடுத்துப்பாங்க, சம்டைம்ஸ் இல்லை மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கன்னா மாற்றி பண்ணுங்க. அது ஃபர்ஸ்டே ஒரு ஆட வைக்கணும், அவர் இந்த மாதிரி பண்ண வைக்கணும் ஃபர்ஸ்டே சொன்னது டைரக்டர் தான். ஃபர்ஸ்டே இருந்துச்சா சார்? இருந்துச்சு, டைரக்டர் சொன்னாங்க. அவர் கூட ஆடுற மாதிரி இருந்துச்சு. அவர் ஆட வைங்கன்னு சொன்னது அவர் தான். சொல்ல வச்சுட்டு திருப்பியும் அவரை எப்படி அவுட் கொடுக்கலான்னு சொன்னதும் அவர் தான். அவுட் கொடுத்து அங்கே ஒருத்தன் என்ட்ரி ஆவான், திருப்பி கத்தி எழுது அப்படிம்பாரு. பார்த்தீங்களா அது சாங், அது அவுட் கொடுத்ததும் அவர் தான், இந்த மாதிரி கொடுத்ததும் அவர் தான். அந்த மானிட்டைசேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அந்த படத்துல? மானிட்டைசேஷன் அதான் மானிட்டரானதுக்கு அப்புறம் போவாங்க, அது மானிட்டைசேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? இல்லை அது டைரக்டர் எடுத்துட்டார். அந்த மாண்டேஜஸ் எல்லாம் டைரக்டர் எடுத்துட்டார். நடுவில் இன்னொரு சாங் ஒன்று இவர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சுல்ல, கமல்ஹாசன் சார் பாடின ஒரு பாட்டு, அதில் ஒரு டான்ஸ் பிட்டெல்லாம் நான் எடுத்து கொடுத்தேன். அது அங்கே மாம்பழத்திலே எடுக்கல சார்? அது இதெல்லாம் மாம்பழத்தில் எடுத்து ரெகுலேஷன் பண்ணுறது இல்லை, ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி. அது மாம்பழம் வரையே தெரியும் இல்லை, ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி. அங்கே நிறைய படங்கள் வந்துருக்குமே. அது அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஹைதராபாத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று ரெடியாகவே இருக்கேன். எப்போவுமே ஒரு ட்ரெயின் இருக்கும், எப்போவுமே ஒரு பிளாட். இப்போ பிரபுதேவாது ஒரு சாங் வந்துச்சு இப்போ கூட, ராஜி மாஸ்டர் வந்து கூட இவனுக்கு இதே வேலை தான் அப்போ கௌதமின்னு சொல்லிட்டு போவார். அதே தான் அதே மாதிரி இருக்கா அதானே? அதே தான் ஃபிலிம் சிட்டி. போக்கிரி எப்படி சார்? அது போக்கிரி தெலுங்குல நான் பண்ணல, நான் தமிழில் பண்ணேன். வசந்த முல்லையும் மாம்பழம் 2 சாங் பண்ணேன். சார் வசந்த முல்லை அந்த விசில் அடிக்கிறது அதெல்லாம் யார் டைரக்ட் வச்சா? ப்ரோ மாஸ்டர் ஐடியா நிறைய இன்புட்ஸ் இருந்துச்சு. ப்ரோ மாஸ்டரோட இன்புட்ஸ் நிறைய இருந்துச்சு. இல்லை அது நார்மலாக ரிமேக் பண்ண கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், பட் வந்து டபுளாக இருக்குது அதெல்லாம். ப்ரோ மாஸ்டர் பயங்கர ஜீனியஸ். மாண்டேஜ் பிடிக்கிறதுல பயங்கர ஜீனியஸ், பயங்கர ஹியூமர் இருக்கும் அவர் மாண்டேஜஸில். ஆமாம் அது நான் பண்ணல, ப்ரோ மாஸ்டரே தான் பண்ணார் எல்லாமே. ஆமாம், ப்ரோ மாஸ்டர் கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா நிறைய கார்ட்டூன் பார்ப்பார். நிறைய கார்ட்டூனே தான் பார்ப்பார் ஒரு டைமில் ஃபுல்லாக. அவர் அந்த கார்ட்டூனில் சின்னதாக ஹியூமராக எடுப்பார், சூப்பராக எடுப்பார். கொரியோகிராஃபி பண்ணி முடிச்ச பின்னாடி கேமராவோட லொக்கேஷன், கேமரா பிளேஸ்மெண்ட் யார் டிசைன் பண்ணுறீங்க? டிஓபி பண்ணுவதா கொரியோகிராஃபி? ரொம்ப நேரம் யோசிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி. இல்லை அதாவது எப்போவுமே ஒரு 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 சாங்காக இருந்தாலும் இட்ஸ் அ டீம் ஒர்க் தான். இப்போ இந்த பாட்டை நான் தான் பண்ணேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் என் கூட வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ எனக்கு பின்னாடி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், அந்த மியூசிக்கு லிரிக் போட்ட ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து பாடின சிங்கர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் போனீங்கன்னா இதை ஷூட் பண்ண நீங்கள் சொன்ன கேமராமேன் இருக்கார், அதுக்கு மேலே ஆர்ட் டைரக்டர் இருக்கார், இதுக்கு எல்லாம் மேலே பணம் போட்ட ப்ரொடியூசர் இருக்கார், இது எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர், இப்படி ஒரு பாட்டு சிச்சுவேஷனை பிடிச்ச டைரக்டர் இருக்கார். ஸோ இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது ஒரு பாட்டே. அதனால் நான் அது சொல்கிறதும் இல்லை. இப்போ கேமராவை பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். ஒரு பாட்டு எடுக்கிறது கூட இட்ஸ் அ டீம் ஒர்க் தான். எல்லாமே நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போ ஒரு கேமரா நான் சொல்லலாம் இது இங்கேருந்து வந்தால் நல்லா இருக்குமா, கேமராமேன் சொல்லலாம் இல்லை மாஸ்டர் இது இங்கேருந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லலாம். சரி பண்ணி காட்டுங்க, நல்லா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நாம் நினச்சதோட பெட்டராக வரும். நல்லா இல்லைன்னா நம்ம சொல்லலாம் சார் இல்லை சார் இது ஒட்டலை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறைய நடந்திருக்கேன். நானே சொல்கிறேன் இல்லை இது ஒட்டலை, வேறு எதாவது பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி மாற்றியும் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் பார்த்து வந்தவங்களுக்குனா சர்க்கிள் ஆகும். பாட்டு இருந்தால் நம்ம பொழப்பு ஓடும், பாட்டு இல்லைன்னா பொழப்பு அம்பேல். அவ்வளோதான். அந்த இடத்துல இந்த மாதிரி சாங் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சாங் இருந்து டைரக்டர் வச்சாருன்னா ஏதோ ஒரு மாஸ்டர் பொழப்பாங்கன்றேன். இல்லை அந்த மாதிரி எனக்கு தோணலை. அது அவங்க டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸோட அவங்களோட சாய்ஸ். அது பாட்டு வைக்கிறதும் வைக்காததும் அவங்க சாய்ஸ். சம்டைம்ஸ் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ பாட்டு 5 நிமிஷம் பாட்டே வேணான்றாங்க. இப்போ பாட்டெல்லாம் 3.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மீறி 5 நிமிஷம் பாட்டை போட்டிங்கன்னா ரேடியோவில் எஃப்எம்மில் போகும்போது அவனே ஒரு சரணத்தை கட் பண்ணி தான் போடுறான். இங்கே மியூசிக் சேனலில் போனாலே எண்டு பழைய வராது, அவங்க பேசுகிறவங்க வந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. 2.5 ஹவருக்கு மேலே போனாலும் முடியலை இல்லை, 2.5 ஹவர் மேலே படம் எடுத்தாலும் முடியலை. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் அவங்க சாய்ஸ். ஒரு ரித்தம் ஷார்ட் பீரியட் பற்றி கொஞ்சம் பேசிக் ஐடியா. எப்படி ரித்தம் வந்து ஷார்ட் பீரியட் எப்படின்னு சொல்லி நான் இப்போ சொன்னேனே, பேசிக் ஐடியா கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். இப்போ இந்த மியூசிக் போடுறேன், இப்போ நீங்கள் எப்படி பிரிப்பீங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த மியூசிக்கை எப்படி பிரிப்பீங்க நீங்கள் உங்கள் ஐடியா? ஃபர்ஸ்ட் வந்து பிஜிஎம்ல ஹிப் மூவ்மெண்ட் மட்டும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கா? நீங்கள் மூமெண்ட்டை சொல்கிறீங்கன்னா பாட்டை எப்படி பிரிக்கிறேன்னு கேட்குறீங்களா? 4 முறை தெரியும். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு? கிட்டார் அதை போடுங்க. நீங்கள் கிட்டார் போடணும். கிட்டார்னு போட்டு எத்தனை பார்னு கேட்டுக்கணும். கிட்டார்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு நம்பர் 1 போட்டு கிட்டார்னு போட்டு கிட்டார் 1, கிட்டார் 2, கிட்டார் 3, கிட்டார் 4 4 பார். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ட்ரம்ஸ்ன்னு போடணும். நெக்ஸ்ட் ரிதம் வந்துச்சுல அது ட்ரம்ஸ்ன்னு போட்டு எத்தனை பார் இருந்துச்சு? இப்போ நான் என்னென்ன 8 இருந்துச்சு. 8 இருந்துச்சு. அப்போ 8 ட்ரம்ஸ் டான்ஸ் டான்ஸ் 2 டான்ஸ் 4 அப்படி 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 பிரிக்கணும். பிரிச்சுட்டு எண்டு கேப் ஒரு கேப் இருக்குது பாருங்க. அங்கே சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டிங் ஏதோ ஒன்று போடுவாங்க மியூசிக் டேரக்டர்ஸ். இல்லை அங்கே ஒரு கேப்பு இல்லை என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வேணாலும் போடலாம். அங்கே ஒரு ரோல் ட்ரம்ஸ் ரோல் ஏதோ ஒன்று நீங்கள் போகணும். இப்படி பிரிக்கணும். லிரிக்கை ஈஸியாக பிரிச்சுடுவீங்க. நீங்கள் லிரிக்கை கேட்டு தான் லிரிக்னு எழுதிடுவீங்க. மியூசிக்கை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் சொன்னேன். ஓகேல? ஸோ இப்போ நீங்கள் சொன்னதே ஃபஸ்ட்டு வந்து 4 கிட்டார் 4 வருது. இப்போ டேரக்ட் வந்து ஃபீல் பண்ண ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் ஷாட் போயிருக்கணும். அப்புறம் 4 வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து ஒன்றா வச்சு அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ 4 பாரையும் நான் ஒரே ஷாட்டு கூட எடுப்பேன். அது எஸ்டாப்ளிஷ் மாதிரி ஒரு 4 பாரையும் ஹை ஸ்பீடில் ஓடி இருந்தாலும் போங்க. பூவெல்லாம் முடிஞ்சு போச்சு ஹை ஸ்பீடில். 2 ஷாட்டில் முடிஞ்சு போடும். ஒரு 48 அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். 48ல் முடிஞ்சு போடும். அது நம்மளோட இது. 4 பாரையும் நீங்கள் ஒரே ஷாட்டும் எடுக்கலாம். இல்லை 4 பார் 4 ஷாட்டும் எடுக்கலாம். 4 பாருக்கு நீங்கள் 8 ஷாட் கூட எடுக்கலாம். டான்ஸ் 8 ஷாட் கூட எடுக்கலாம். ஃப்ரேம் செகண்ட்ஸ் மாறலாம். அது ஃப்ரேம் செகண்ட்ஸுக்கெல்லாம் இப்போல்லாம் நீங்கள் 6 முன்னதான் 6 ஃப்ரேம் ஒரு ஷார்ட்டோட லிமிட்டேஷன் வந்து ஒரு ஷார்ட்டோட லிமிட்டேஷன் 6 ஃப்ரேம்னு இருந்துச்சு. ஃபிலிம் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கும்போது ஒரு ஷார்ட்டோட லென்த் 6 ஃப்ரேம் தான் இருக்கணும். 6 ஃப்ரேம் கீழே போச்சுன்னா எடிட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, அப்போ ஃபிலிம் இருக்கும். இப்போல்லாம் இல்லை. இப்படிக்கெல்லாம் ஒரு கட்டு போகிறாங்க. இந்த ஆவிடு எஃப்சிஎல் டிங்னு ஒரு ஷாட்டு. அந்த டிங்னு ஒரு ஷாட்டு கிட்டத்தட்ட 8 ஃப்ரேம் இருக்கும். ஆமாம், 8 ஃப்ரேம் இருக்கும். 8 ஃப்ரேம் ஷாட் அது. அப்போல்லாம் மினிமம் இவ்வளோ ஃபோக்கஸ்ன்னு இருந்துச்சு. 6 ஃபீட்டு அப்படின்லாம் ஃபோக்கஸ். இப்போல்லாம் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனில் எடுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மாறிடுச்சுல்ல. இப்போ டெக்னாலஜி இதெல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சுல்ல. அப்போ ஃபிலிமாக இருக்கும்போது 6 ஃப்ரேம் குறைஞ்சி 6 ஃப்ரேமுக்கு மேலே கீழே போக முடியாது. அப்போ இவ்வளோ ஒரு பாட்டுக்கு இவ்வளோ அடி தான் யூஸ் பண்ணணுன்னு இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ நல்லா அந்த டைமில் பாட்டு எடுக்கும்போது 2001, 2002 பாட்டு எடுக்கும்போது 3000, 3500 ஃபீட்டுக்குள்ளே எடுக்கணும். அப்போல்லாம் நெகட்டிவ் ஃபிலிம் ரோல். அப்போ 3000 அடி 3500 அடிக்குள்ளே முடிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு மேக்சினில் எத்தனை அடி இருக்கும்? 400 அடி தான் இருக்கும். 400 அடி தான் இருக்கும். அப்போ 3000, 3500குள்ளே முடியும். 3000 அடிலாம் முடிச்சு கொடுத்தா பெரிய விஷயம். அப்போல்லாம் ஒரு படத்தையே 80,000 அடியில் முடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஒரு ஃபில்ம் மேக்சினே பெரிய வேலை. 15,000 20,000 25,000 இப்போ வந்து எல்லாம் அதெல்லாம் மாறி ஈஸி ஆகிடுச்சு. அந்த டிஜிட்டல் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்கும் கட் பண்ணலாம். ஷார்ட்டு 2 ஃப்ரேமுக்கும் எப்படி வேணாலும் இருக்கும். அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் அதை பற்றி அவ்வளோ சினிமா வாய்ப்பு இருந்தாலும் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸு சீரியல்ஸ்லாம் அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஏன் போகிறதில்ல? கூப்பிட்றாங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கேன். இன்றைக்கி அந்த நாங்கள் வந்து டைமில் பெருசாக இது இல்லை. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் அந்த டைமில் இல்லை. அப்போல்லாம் நாங்கள் எங்கள் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், காலேஜ் காம்படிஷன்லாம் வெறும் சும்மானா கிரவுண்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணுவோம். நந்தன மார்க்ஸ் படிக்கும்போது காலேஜ் காம்படிஷன்லாம் போகும்போது. இன்றைக்கி எதை தட்டினாலும் உடனே தட்டி நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துடலாமே. அந்த டைமில் நாங்கள் ஆடும்போது இல்லை. நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படி. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஹைதராபாத்லலாம் ரியாலிட்டி ஷோ பண்ணிவிட்டு மாஸ்டர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஹைதராபாத்தில். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க் அது இல்லாமல் எதுவுமே முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கு கதவுகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்றைக்கி மீடியாஸில். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் விஜய் டிவி இந்த டிவிலெல்லாம் பண்ணவங்கலாம் இப்போ நடிச்சிட்ருக்காங்க. அதில் இப்போ கடைசியாக அந்த கலக்க போது டீம் எல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. இந்த ராமரில் இந்த மொத்த பேர் நடிக்கிறாங்க இப்போ. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இது இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அதை நீங்கள் உள்ளே போகணும். நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன்ல, கரெக்டாக அதை பிடிச்சிக்கணும்னு. அதான்
டிஜிட்டல் வந்து வேலை அதிகமாக இருக்காது. டிஜிட்டல் வேலை வந்து அதிகமாக இருக்கா இல்லை அப்போ தான் உஷாராக இருக்கணும். இப்போ ரொம்ப ஈஸி. அப்போல்லாம் நீங்கள் கேமரா சொல்லிட்டு 1 2 இமீடியட்டாக சொல்லணும். நீங்கள் கேமரா சொல்லிட்டு ஜஸ்ட் இங்கே பேசுனீங்கன்னா அங்கே 10 அடி போயிடும். திட்டுவார் ப்ரொடியூசர், நான் 10 அடி வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா. அப்போல்லாம் நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்தாலும் திட்டு வரும். வேஸ்ட்டாக போகல ஃபில்மில். அப்போ தான் கஷ்டம். இப்போ வந்து இங்கேயும் ஆன் பண்ணிவிட்டு ஜிம்மி மேலே போய் வர வரைக்கும் ஆன் பண்ணிட்டு அப்படியே போய் தான் அதனால உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். இப்போ ஈஸி. கொரியோகிராஃபி பண்ணும்போது கவுண்ட் கொடுத்து நம்பர் கவுண்ட் கொடுத்து கொரியோகிராஃபி பண்ணுவீங்களா? நம்பர் கவுண்ட் கொடுத்து கொரியோகிராஃபி பண்ணுவீங்களா இல்லை மியூசிக் தகுந்த மாதிரி கொரியோகிராஃபி? மியூசிக் தகுந்த மாதிரி பண்ணோம். அவங்களால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா கூட கவுண்ட் கொடுப்போம். நிறைய பேர் கவுண்ட் கொடுத்து தான் பண்ணுறாங்க. கவுண்ட்டு கொடுக்கலாம். அவங்க கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் இப்போ நல்லா டக்குன்னு ஆடக்கூடியவங்களுக்கு கவுண்ட் எல்லாம் தேவையில்லை. அவங்க மியூசிக் போட்டு 2 வாட்டி காமிச்சா டக்குன்னு ஆடிடுவாங்க. சம்டைம் ஃபஸ்ட் டைம் ஆடுறாங்க அப்படின்னும் போது நம்ம இங்கேருந்து சொல்லுவோம் 1 இது 2 இதுன்னு அப்படி சொல்லி கொடுக்கும்போது ஒன்று சொல்லுவோம்ல, அது திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கோம். பட் அது இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு ஈஸியாக தெரியல. மேபி ரொம்ப ஏதாவது புதுசாக பார்த்தீங்களா சார்? இல்லை ஆக்சுவலாக யூடியூப்ல ஒரு தொடர்பு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்க? தெரில, அப்படி தெரில. சொல்லிக் கொடுக்குறோம், உடனே ஆடிடுறாங்க. இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லித் தருவோம். அவ்வளோதான். வர வரைக்கும் விட மாட்டோம், அவங்களும் ஆடிடுவாங்க. அது தெரிஞ்சிடும். இல்லை ரொம்ப முடியலைன்னா அவங்கள கஷ்டப்படுத்தவனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.